தேவனுடைய சமூகம் புயலிலும் சமாதானம் தருகிறது. இன்று இந்த உண்மையை நினைவில் கொள். உன் சுற்றிலும் புயல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் தேவனுடைய சமாதானம் இருக்கலாம். ஏனெனில் தேவனுடைய சமூகம் உன்னுடன் இருக்கிறது. இயேசு சொன்னார், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கே விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் தர முடியாத சமாதானத்தை தேவன் தருகிறார். அந்த சமாதானம் பயத்தை ஜெயிக்கும். அந்த சமாதானம் கலக்கத்தை அமைதியாக்கும். அந்த சமாதானம் உன் மனதை காக்கும். தேவன் உன்னுடன் இருந்தால் புயல் உன்னை ஆளாது. தேவனுடைய சமாதானம் ஆளும். ஆகையால் இன்று சாந்தியாயிரு, விசுவாசமாயிரு, தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரு. ஏனெனில் தேவனுடைய சமாதானமே உன் பலன். ஆமேன். ஃபெய்த் டெக்ளரேஷன். இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன், தேவனுடைய சமூகம் என்னுடன் இருக்கிறது. தேவனுடைய சமாதானம் என் இருதயத்தை ஆளுகிறது. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். நான் சாந்தியில், இளைப்பாறுதலில், விசுவாசத்தில் நடப்பேன். இயேசுவின் வல்லமையான நாமத்தில். ஆமேன்.